இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டோரி பார்ப்போம் வாங்க. ஷிஃப்ட்டு முடிஞ்சு வந்த உடனே பயங்கர தூக்கத்தோடு சேர்ந்து பயங்கர பசி. அக்கா சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு வா, நான் உனக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு தரேன்னு. அக்கானா வந்து கூட ஒர்க் பண்ணுறாக்கா. ஸ்டார்டிங்கே நிறைய பட்டர் போட்டு செம்ம ஸ்மெல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. கார்லிக்கும் போட்டாங்க. எனக்கு அந்த கார்லிக் அந்த பட்டரோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ணாவும் சைட் பை சைடு வந்து வெஜ்ஜஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். இன்றைக்கி மெயின் வந்து இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட இன்க்ரீடியன்ட் என்னென்னா மஷ்ரூம் தான். அண்ட் எனக்கு மஷ்ரூமே பெருசாக பிடிக்காது. பட் ஓகே, அக்கா நல்லா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் காத்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் செய்கிறத பார்க்குறனால நான் ரொம்ப ஆர்வமாக உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்து நகராமல் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடியே நான் வந்து சில பல வெல் நோன் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ஏன்டா ட்ரை பண்ணணுமோ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஆவரேஜ்னால் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ். ஒயிட் சாஸ் பாஸ்தான்னு யாரா சொன்னாவே சி அதுவா அப்படின்னு நான் சொல்கிற நிலைமைக்கு வந்துட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாக என்ன மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தாவை யாராச்சும் வெறுக்கிற நிலைமைக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டில் யாரா சமைக்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து ஒன் டைம் குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, உண்மையாக ஒயிட் சாஸ் பாஸ்தா மேலே இந்த ஒப்பீனியனே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு, உண்மையாகவே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.